வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல அரிசி எதுவும் யூஸ் பண்ணாம, சோடா ஈனோ எதுவுமே சேர்க்காம ஒரு ஹெல்தியான இட்லி பண்ண போறோம். பச்சை பயிறு இட்லி நல்ல ஆரோக்கியமானது. இந்த பச்சை பயிறு இட்லிக்கு நம்ம மாவு அரைப்போம் இல்லையா, இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம இட்லியும் பண்ணிக்கலாம், தோசையும் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து ரீச் ஆகும். இதுக்கான அளவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சை பயிறு இது வந்து 1 கப் எடுத்துக்கணும். இந்த மாதிரி முழுசா இருக்கிற பச்சை பயிரும் எடுத்துக்கலாம், இல்ல இது உடஞ்சி இருக்கும் இல்லையா, தோலோட இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தோல் நம்ம வாஷ் பண்ணும்போது பிரிஞ்சு வராம அதோடயே இருக்கும். நம்ம அரைக்கும் போது தோல் ஃபுல்லா அந்த சத்தும் நமக்கு நல்லா கிடைக்கும். 1 கப்பு பச்சை பயிருக்கு 1 கப்பு உளுந்து, ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். பச்சை பயிறு நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறணும். உளுந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறினாலே போதும். உளுந்தையும் பச்சை பயிரையும் நம்ம மிக்சியில நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, உளுந்து வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா அப்படி பொங்க பொங்க அரைச்சிருக்கேன். நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்தது இப்போ நம்ம பயிர் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பயிரையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பயிர் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா நல்லா ஊறி இருக்கிறதுனால நிறைய தண்ணி வந்து பயிர் அப்சர்வ் பண்ணியிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு பாருங்க, கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படி சுற்றி இருக்கிற மாவை நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஃபர்மெண்ட் ஆகணும். ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம பச்சை பயிறு ஊற வச்சு அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாவு பாருங்க எந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம இட்லி தோசை ரெண்டுமே பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. இந்த பச்சை பயிருக்கான இட்லி மாவு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இட்லி பண்ணிக்கலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தோலோட இருக்கிறதுனால ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கும். இதே மாவை யூஸ் பண்ணி நம்ம இட்லி மட்டும் இல்லை தோசையும் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் நமக்கு வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. இட்லி வெந்திருக்கா பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். லேசாக தண்ணியை தெளிச்சிடுவோம். 1 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாவில் நம்ம தோசை கூட பண்ணிக்கலாம். நல்லா மெல்லீஸா ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும் தோசை. நம்ம எல்லா தோசைக்கும் விடுற மாதிரி எண்ணெய் விட்டுக்கணும். பாருங்க, தோசை சூப்பராக ரெடி ஆயாச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 1/2 நிமிஷம் வச்சா போதும். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ தோசையையும் இட்லியும் சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான பச்சை பயிறு இட்லியும் அதே மாவில் தோசையும் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிறு இட்லி பாருங்க இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த நல்லா போர்ஸும் நல்லா தெரியுது பாருங்க. இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா சூடாகவும் இருக்கு, செம சாஃப்டா இருக்கு. நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு இட்லி. தோசையும் பாருங்க நல்லா ஓரங்கள்லாம் நல்லா மொறுமொறுன்னு, சென்டர்ல கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லா மெல்லிஸாகவும் வந்திருக்கு பாருங்க. இப்போ இட்லியும் தோசையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எந்த சட்னியோடையும் அது நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். அருமையா இருக்குங்க. அந்த பச்சை பயிரோட வாசம் அவ்வளோ நல்லா இருக்கு. நல்ல சாஃப்டாகவும், அந்த பைத்தம்பருப்புக்கு அப்படின்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேஸ்டோட ரொம்பவே அருமையா இருக்கு. இதே நேரம் இப்போ நம்ம தோசையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இது வந்து ஓரம் வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கு, உள்ள வந்து சாஃப்டா இருக்கு, நல்ல மெல்லீஸா இருக்கு. நல்லா வந்து கார சட்னி, இந்த மதுரை தண்ணி சட்னி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இந்த வீடியோ. தோசையும் அட்டகாசமா இருக்கு. இது நல்ல டேஸ்டா இருக்கு. ஹெல்த்தியா முழு பயிரை யூஸ் பண்ணி இட்லியும் தோசையும் இதே மெத்தட்ல இதே மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.